Welcome to our channel. Today we will learn 12th standard biobotany chapter 1ல வந்து நம்ம question answer பார்க்கலாம். அதாவது sexual asexual reproduction in plants இந்த லெசனில் இருக்கக்கூடிய கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்கலாம். ஏற்கனவே 1 மார்க் கொஸ்டினோட ஆன்சர் போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 20 வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன். இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா புக் பேஜ் நம்பர் 1ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே பாருங்கள் புக் பேஜ் நம்பர் 1ல் இருக்குது. Reproduction is a vital process for the existence of a species and it also brings suitable changes through variation in the offsprings for their survival on earth. Question number 20 ki the answer. Okay va. Next 21. Question number 21. List out two subaerial stem modification with the example. Answer page number 3. Answer இங்க இருக்கு பாருங்க. Page number 3ல examples வந்து என்ன கொடுத்திருக்காங்க? Runner, Centilla asiatica, stolen fragaria, offset pistia, statiotris, sucker chrysanthemum. இதில் ஏதாவது ரெண்டு மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எனி டூ லிஸ்ட் அவுட் 2 தான் கேட்டிருக்காங்க. ஏதாவது ரெண்டு எழுதிட்டு அதோட எக்ஸாம்பிள்ஸை ரைட் பண்ணிக்கங்க. இது 21ஓட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 22. வாட் இஸ் லேயரிங். ஆன்சர் பேஜ் நம்பர் 4 and 5. ஆன்சர் இங்கே இருக்கு பாருங்கள். லேயரிங் in this method இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 3 லைன்ஸ் ரைட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் இதோட கண்டினியூவாக இங்கே 2 லைன்ஸ் இருக்குது, வித் எக்ஸாம்பிள்ஸோட ரைட் பண்ணிக்கிங்க. இதுதான் கொஸ்டின் நம்பர் 22ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 23. வாட் ஆர் க்ளோன்ஸ். ஆன்சர் பேஜ் நம்பர் 2. ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். த இண்டிவிஜுவல்ஸ் ஃபார்ம்டு பை ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். இந்த இடத்துல திஸ் மெத்தடுக்கு பதிலாக ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ரைட் பண்ணிக்கிங்க. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் அண்ட் ஆர் கால்ட் க்ளோன்ஸ். திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 23ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. A didacted leaf of Bryophyllum produces new plants how. ஆன்சர் பேஜ் நம்பர் 2. இங்கே இருக்குது பாருங்கள். இன் Bryophyllum இதிலிருந்து ஆரம்பித்து டிகேட் இது வரல ரைட் பண்ணிக்கலாம். இது கொஸ்டின் நம்பர் 24ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. டிஃப்ரென்சியேட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 4 and 5. இங்கே இருக்குது பாருங்கள். கிராஃப்டிங் டாபிக் போட்டுருங்க. இதை நீங்கள் டேப்லர் காலமாக போட்டு கூட ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் இன் திஸ் இதில் இருந்து ஆரம்பித்து பிளான்ட் வரல ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரைட் பண்ணிவிட்டு அடுத்து ஆஃப் த 2 பிளான்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு இதோட கண்டினியூ வந்து இங்கே இருக்குது பாருங்கள். சியான் இது வரல ரைட் பண்ணிக்கலாம். தேர்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ரைட் பண்ணிக்க. 3 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். 2 காலமாக டிவைட் பண்ணிக்கங்க. கிராஃப்டிங் கீழே இந்த 3 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காலமில் லேயரிங் டாபிக் போட்டு அதுக்கு கீழே ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இன் திஸ் மெத்தட்லேருந்து இன்டாக்ட் வரலும். நெக்ஸ்ட்டு வெந்தர் செகண்ட் பாயிண்ட் வந்து வெந்தர் ரூட் டெவலப்ஸ் இது எழுதிட்டு இதோட கண்டினியூ நெக்ஸ்ட் பேஜில் இருக்கும். எது வரலும் நியூ பிளான்ட் வரலும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, ஆல்ரெடி 22 கொஸ்டின் நம்பர் 22க்கு நம்ம ஆன்சர் பார்த்துருப்போம். இந்த மாதிரி நீங்கள் டேப்லர் காலம் போட்டு 25க்கும் கிராஃப்டிங் லேயரிங்னு 2 காலம்ஸ் வந்து டிவைட் பண்ணி இந்த 3 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா. இந்த மாதிரி காலம் டிவைட் பண்ணி கிராஃப்டிங் லேயரிங் டிவைட் பண்ணி எக்ஸாம்பிளோட ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 26. Tissue culture is the best method for propagating rare and endangered plant species. Discuss. இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். இது அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு 3 க்ரோத் வந்து திசு கல்ச்சர்ஸ் இந்த 3 லைன்ஸ். நெக்ஸ்ட்டு மைக்ரோ ப்ரொபகேஷன் டாபிக் போட்டுக்கோங்க. அது கீழே இந்த 2 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜஸ் ஆஃப் மாடர்ன் மெத்தட்ஸ் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, இதே ஆட் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள். 6 பாயிண்ட்ஸ் இருக்குது டோட்டலாக. ஓகேவா. இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு 27. டிஸ்டிங்கிஷ் மவுண்ட் லேயரிங் அண்ட் ஏர் லேயரிங். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 5. அதாவது இங்கேயே இருக்குது பாருங்கள். மவுண்ட் லேயரிங் போட்டுட்டு ஹெட்டிங் போட்டு அதே கிராஃப்டிங் லேயரிங்க்கு டிவைட் பண்ணணும். அதே மாதிரி காலம் 2 காலமாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஹெட்டிங் வந்து மவுண்ட் லேயரிங் போட்டுட்டு அது கீழே இந்த பாயிண்ட்ஸ் ஹோ மெனி பாயிண்ட்ஸும் 3 பாயிண்ட்ஸாக ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏர் லேயரிங் கீழே இருக்குது. இங்கே பாருங்கள். ஹெட்டிங் போட்டு இங்கே அப்படியே 3 பாயிண்ட்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக புக்ஸ்லேயே இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கலாம். 27க்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு 28. எக்ஸ்பிளைன் த கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் அடாப்டட் இன் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ். இதோட ஆன்சர் பார்க்கலாம்.
ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன். கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் ஆல்ரெடி புக்லேயே இருக்கும், அதை ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது த காமன் மெத்தட்ஸ் ஆஃப் கன்வென்ஷனல் ப்ரொபகேஷன் ஆர் கட்டிங், கிராஃப்டிங் அண்ட் லேயரிங். கட்டிங் டாபிக் போட்டு இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே இருக்குது, இது அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள், செகண்ட் பாயிண்ட், இது அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், திஸ் ஒன் தேர்ட் பாயிண்ட், இது அப்படியே கண்டினியூவாக காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் பாயிண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிராஃப்டிங்னு ஹெட்டிங் போட்டுட்டு அது கீழே இது அப்படியே ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸோடு ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் லேயரிங் ஹெட்டிங் போட்டுட்டு அது கீழே இது ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கோங்க. இது வரலாம், லேயரிங் வரலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட் இஸ் கேந்த்ரோஃபிலின்னு இருக்கும். இதுக்கு ஆன்சர் இங்கேயே கொடுத்துருக்காங்க. த கிராஸ் பாலினேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பை பீட்டில்ஸ் இஸ் கால்டு கேந்த்ரோஃபிலி. தி பீட்டில்ஸ் ஃபீட் த போலன் ஆர் சம் ஆஃப் த ஜூசி டிஷ்யூஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ். இது அதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ நம்ம 29க்கும் ஆன்சர் பார்த்துட்டோம். ஓகேவா? 29க்கு ஆன்சர் பார்த்துட்டது வாட் இஸ் கேந்த்ரோஃபிலி. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். 30 லிஸ்ட் எனி 2 strategy adopted by bisexual flowers to prevent self pollination. இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 14ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். லிஸ்ட் அவுட் எனி 2ன்னு தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து டிக்கோகேமி, இதை ரைட் பண்ணிவிட்டு இந்த 3 லைன்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைப்ஸும் நீங்கள் ரைட் பண்ணிடலாம், ஹைலைட் பண்ணியிருக்கேன். புரோட்டான்ட்ரி, புரோட்டோஜினி ரைட் பண்ணிவிட்டு இதோட எக்ஸாம்பிள்ஸ் கூட ரைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் லாங் கொஸ்டினில் பிக் கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸே சேர்த்து ஆட் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்னன்னா ஹெர்கோகேமி டாபிக் ரைட் பண்ணிவிட்டு இங்கே பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒரு 3 லைன்ஸ் இருக்குது. இதோட கண்டினியூ வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? சூப்பர் பவரில் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் எண்டோதீலியம். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 10ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன், இதை ரைட் பண்ணிக்க. 31ஓட ஆன்சர். இன் சம் ஸ்பீசிஸ்லேருந்து இங்கே எக்ஸாம்பிள் ஆஸ்ட்ரேசியா இது வரல ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது 31ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 32. த எண்டோஸ்பெர்ம் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஜிம்னோஸ்பெர்ம். டு யூ அக்ரி? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். எண்டோஸ்பெர்ம் ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம், எண்டோஸ்பெர்ம் ஆஃப் ஜிம்னோஸ்பெர்ம். இதுக்கு டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படிங்கிற 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை ரைட் பண்ணிவிட்டு கீழே அந்த லைன் ரைட் பண்ணிங்க. தஸ் த எண்டோஸ்பெர்ம் டிஷ்யூ இஸ் டிஃப்ரெண்ட் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஜிம்னோஸ்பெர்ம். நெக்ஸ்ட்டு 33. டிஃபைன் த டேர்ம் டிப்ளோஸ்போரி. பேஜ் நம்பர் 24ல் இருக்க ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இருக்குது டிப்ளோஸ்போரி டிப்ளாய்டு எம்ப்ரியோவிலேருந்து இங்கே எக்ஸாம்பிள்ஸ் யூபோட்டோரியம் அண்டு ஏர்வா இது வரல ரைட் பண்ணிக்கலாம். 33ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 34. வாட் இஸ் பாலிஎம்ப்ரியானி, ஹவ் இட் கேன் கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டட். ஆன்சர் பேஜ் நம்பர் 24 அண்ட் 25ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், பாலிஎம்ப்ரியானி அக்கரன்ஸ். இதில் வந்து பாலிஎம்ப்ரியானி இந்த 2 லைன்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட கண்டினியூ இங்கே லாஸ்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜில் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் கீழே ஒரு 4 லைன்ஸ் இருக்குது, இதையும் காப்பி பண்ணிக்கோங்க. 34ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 35. ஒய் டஸ் த சைக்கோட் டிவைட்ஸ் ஒன்லி ஆஃப்டர் த டிவிஷன் ஆஃப் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல். இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள், ஒவ்வொரு பாயிண்ட்டாக இருக்குது. ஹவு மெனி பாயிண்ட்ஸ் இருக்குது? 3 பாயிண்ட்ஸ் இங்கே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாயிண்ட்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் மெலிட்டோஃபிலின்னு இருக்கும். இதுக்கு வந்து பாலினேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பை பீஸ் இஸ் நோன் அஸ் மெலிட்டோஃபிலி. இது ஆன்சரை ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 37. 36க்கு ஆன்சர் பார்த்தாச்சு. 37. எண்டோதீசியம் இஸ் அசோசியேட்டட் வித் டெகிசன்ஸ் ஆஃப் ஆந்தர். ஜஸ்டிஃபை த ஸ்டேட்மெண்ட். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 7 and 8ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், எண்டோதீசியம் டாபிக் போட்டு அது கீழே லிக்னிஃபைடு வரலும் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஒரு 5 லைன்ஸ் இருக்குது. இதோட கண்டினியூ நெக்ஸ்ட் பேஜில் த செல்ஸ் இதிலேருந்து மெச்சூரிட்டி வரலாம். ஓகேவா? இது 37ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 38 வந்து லிஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபீடம். ஆன்சர் பேஜ் நம்பர் 8ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபீடம்னு போட்டுட்டு இங்கே ஒரு 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, இதை ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதோட கண்டினியூவாக இங்கே ஒரு ஹவு மெனி பாயிண்ட்ஸ் இருக்குது? 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, இதே ஆட் பண்ணிங்க. மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. 38ஓட ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு 39. ரைட் ஷார்ட் நோட் ஆன் போலன் கிட். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 9ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், போலன் கிட். இதில் இருந்து ஆரம்பித்து ரேடியேஷன், யூவி ரேடியேஷன் இருக்குல்ல, இது வரல ரைட் பண்ணிக்கலாம். 39ஓட ஆன்சர்.
நெக்ஸ்ட் டிஸ்டிங்கிஷ் டெனிநியூசிலேட் அண்டு கிராசிநியூசிலேட் ஓவியல்ஸ்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். டெனிநியூசிலேட் கிராசிநியூசிலேட் ரைட் பண்ணிவிட்டு கீழே தீஸ் 2 types ஆஃப் ஓவியல்ஸ் ஆர் டிஃப்ரென்ஷியேட் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் த ஸ்போரோஜீனஸ் செல். நெக்ஸ்ட்டு 41 பாலினேஷன் இன் ஜிம்னோஸ்பெர்ம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். கிவ் ரீசன்ஸ். இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் இங்கே இருக்குது. ஜிம்னோஸ்பெர்ம் பாலினேஷன் ஆஞ்சியோஸ்பெர்ம் பாலினேஷன் போட்டு இந்த ஹவு மெனி பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது அப்படியே காப்பி பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஹெட்ரோஸ்டைலி. ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 14 இருக்குது. பார்க்கலாம். ஆன்சர் இங்கே இருக்குது பாருங்கள். ஹெட்ரோஸ்டைலிக்கு சம் பிளான்ஸ்லேருந்து லென்த் வரல ரைட் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் ரைட் பண்ணிக்கிங்க. திஸ் இஸ் 42 ஆன்சர். நெக்ஸ்ட்டு 43 enumerate the characteristic features of endomophilous flowers. ஆன்சர் பேஜ் நம்பர் 17 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். the characteristics of features of endomophilous flowers are as follows-னு போட்டு இங்கே அப்படியே கண்டினியூவாக how many பாயிண்ட்ஸ் இருக்குது? 4-5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் இது அப்படியே காப்பி பண்ணிக்கங்க. இதோட கண்டினியூ நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குது பாருங்கள். 1 பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 பாயிண்ட் இருக்குது. இதையும் காப்பி பண்ணிங்க. இன்செக்ட்ஸ் வரலும் 43யோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 44 டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 6 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்டேஜஸ் இன்வால்வ்டு இருக்குல்ல, இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே எது வரலும் அப்படின்னா இங்கே போலன் கிரைன்ஸ் வரலும் ரைட் பண்ணிவிட்டு அடுத்து இன் சம் பிளான்ஸ் வந்து கலட்ரோஃபீஸ் வரலும். ஓகேவா? இது 44ஓட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 45 வித் எ சூட்டபிள் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஓவியூல். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 10 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் இருக்குது. இது அப்படியே 1 by 1 காப்பி பண்ணிக்கோங்க. எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ஸ் தான். பாயிண்ட்டாக படித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல் பாயிண்ட்ஸுமே காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டயக்ராம் இருக்கும். இங்கே பாருங்கள். இந்த டயக்ராம் ஓவியல் ஸ்ட்ரக்சர் டயக்ராம் மட்டும் பார்ட்ஸ் லேபிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கீழே பாயிண்ட்ஸ் இருக்குது ஸ்ட்ரக்சருக்கு. ஆல்ரெடி 31க்கு ஆன்சராகவும் நம்ம படிச்சிருப்போம். இதையும் சேர்த்து ரைட் பண்ணிக்கோங்க. எது வரலும் அப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் எபிஸ்டேஸ் வரலும் ரைட் பண்ணிக்க. 45ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் 46 கிவ் எ கன்சைஸ் அக்கௌண்ட் ஆன் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் அண்ட் ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட். ஆன்சர் பேஜ் நம்பர் 18 அண்ட் 20 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஃபெர்டிலைசேஷன் இது கீழே இந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கிங்க. த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இஸ் கால்டு ஃபெர்டிலைசேஷன். டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் seen in angiosperms. ரைட் பண்ணிட்டு ஈவெண்ட்ஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கிங்க. க்ரோத் வரலும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 20 எடுத்துகிட்டு அதில் கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள். இங்கே ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள். இந்த சைடு இருக்கும். போத் மேல் கேமெட்ஸ் இருக்குல்ல, இதிலேருந்து இந்த சைகோட் வரல இதை காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதோட ஸ்ட்ரக்சர் இது போலன் கிரைன் ஓவியூல் இது ஃபுல்லாகவே எழுதிக்கணும். சரியாக ட்ரா பண்ணிவிட்டு ஃபெர்டிலைசேஷன் இன் ஆஞ்சியோஸ்பெர்ம் டாபிக் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்ஸ் சேர்த்து கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். எம்ப்ரியோ வரலும். ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 47 வாட் இஸ் எண்டோஸ்பெர்ம் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 21 அண்ட் 22 இருக்குது. பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். எண்டோஸ்பெர்ம் டாபிக் போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் இதிலேருந்து ஆரம்பித்து இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக எழுதிட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கோங்க. அதோட டைப்ஸ் என்னென்ன நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம் இது ஃபுல்லாகவே காப்பி பண்ணிவிட்டு அடுத்து செல்லுலார் எண்டோஸ்பெர்ம் அப்புறம் இந்த டயக்ராம் ஃபுல்லாகவே 4 டயக்ராம் இருக்குது. இதையும் பார்த்துக்குங்க. அடுத்து ஹீலோபியல் எண்டோஸ்பெர்ம் அடுத்து இது வேல்யூஸ் நிறைய எழுதிட்டு அடுத்து நெக்ஸ்ட் பேஜில் ரியூமினேட் எண்டோஸ்பெர்ம் இந்த 4 லைன்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. 47ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் 48 டிஃப்ரென்ஷியேட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் சீட். இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். டைகாட் மோனோகாட் சீட் இது லாங் ஆன்சரில் கேட்டால் ஒரு 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எழுதிக்கிங்க. ஷார்ட் ஆன்சர்னால் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஓகேவா? இது அப்படியே பார்த்துக்குங்க. 4 பாயிண்ட்ஸாக இருக்குது. டேப்லர் கலர் போட்டு ஷார்ட் ஆன்சர்னால் 5 பாயிண்ட்ஸ் மட்டும் கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம்.
இங்கே டோட்டலாக 9 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. 7 இருக்கா, ரிமைனிங் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே இருக்குது 8 9. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 49. கிவ் எ டீட்டெயில் அக்கௌண்ட் ஆன் பார்த்தினோகிராஃபி ஆர் எ நோட் ஆன் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். ஆன்சர் பேஜ் நம்பர் 25ல் இருக்குது, பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். ஃப்ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் இதிலேருந்து ஆரம்பிச்சுக்கோங்க. பார்த்தினோகிராஃபிக் ஃப்ரூட்ஸ் வரலும் காப்பி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்வேரியபிள் இதிலேருந்து சீட்லெஸ். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், சிக்னிஃபிகன்ஸ் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. இதை ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, சீட்ஸ் வரலாம். ஓகேவா? இது 49ஓட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.